தமிழ்நாட்டில் கடந்த பல ஆண்டுகளாகவே, இந்த 8-10 ஆண்டுகள் பல ஆண்டுகளாகவே பாலியல் வன்கொடுமை கொலை நடந்து கொண்டே வருகின்றன. எவ்வளவோ கடுமையான முயற்சிகளை காவல்துறையினர் மேற்கொண்டு உடனடியாக கைது செய்து குற்றவாளிகளை கூண்டிலேற்றி சிறையில் அடித்தாலும் கூட மிருகங்களாக மாறிவிட்ட போதைப் பொருளுக்கும் மதுவுக்கும் அடிமையாகிவிட்ட இளம் வயதிலேயே காட்டில் திரியும் விலங்குகளை விட மோசமான உணர்ச்சிகளை ஏற்றிக்கொண்டு இந்த வேடநத்தத்திலே இருந்து பிரதிபா என்கிற அந்த இளம் பெண் தன்னுடைய +2 தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் வீட்டை விட்டு வெளியே இயற்கை கடன்களுக்காக வெளியே வந்த நேரத்தில் அவள் கடத்தி செல்லப்பட்டு கொடூரமான முறையில் பாலியல் நாசத்துக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொடுமை கொடுமை நினைக்கவே நெஞ்சம் பதறுகிற கொடுமை. காவல்துறையினர் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். குற்றவாளிகளை உடனடி எப்படி பிடித்து விடுவார்கள் நான் நம்புகிறேன். இதற்கு முன்பு 2-3 சம்பவங்களில் 48 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அவர்கள் கைது செய்து சிறையில் அடைப்பது பெரிதல்ல. புதிய சட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகாவது ஒரு புதிய சரத்துக்களை கொண்ட ஒரு சட்டம், இம்மாதிரியான பாலியல் வன்முறை கொலையில் ஈடுபடுகிறவர்கள் ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். எளிதில் ஜாமீனில் வந்து விடுகிறார்கள், பழையபடி திரிகிறார்கள். இனி இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு மைதானத்தில் உட்கார வச்சு சுற்றி இருந்து கல்லால் அடிப்பாங்க. அவன் சாகிற வரைக்கும் கல்லால் அடிப்பாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் இதான் தண்டனை. இந்த மாதிரி குற்றத்துக்கு நான் அவ்விதமான கூடமான தண்டனையை கொடுக்க சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் மனித சமுதாயத்துக்குள்ளேயே நடமாட தகுதியற்றவர்கள் என்ற முறையிலே ஆயுள் பரியந்தம் அவர்கள் சிறையில் அடைக்கின்ற விதமாக புதிய சட்டங்களை இனி மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை அரசியலாக்கி இதன் மூலமாக திமுக மீது பழி தூற்றுவதற்கு சிலர் முயற்சிக்கிறார். முன்பு அரசு இருந்த போதும் கடந்த பல ஆண்டுகளாகவே யார் அரசிலே இருந்தாலும் இந்த கொடூரமான நினைக்கவே நாம் அஞ்சத்தக்க விதத்தில் நமது பிள்ளைகள், நம் வீட்டு பெண் சிறுமிகள் கொடூரமாக நாசமாக்கப்படுவது எல்லோரையும் மனம் பதற வைக்கிறது. இதை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணலாம் என்று 2-3 கட்சிகள் 2 நாள் அறிக்கை விட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சியில் இருந்தப்போ இதை விட மோசமாக நடந்தது. அது குறைஞ்சிருக்கு இப்போ, அவ்வளோதான். ஆனாலும் அரசுக்கு வேண்டுகோள் இருப்பது, இப்போ நீங்கள் எலெக்ஷன் டயத்தில் புதுசாக சட்டம் கொண்டு வர முடியாது. ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் when you form the government you bring such legislation. இதுதான் வேண்டும். திமுக கூட்டத்திலிருந்து தொகுதி பங்கீடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக கூட்டத்திலிருந்து தொகுதி பங்கீடு தாவேக்கா வருவதற்காண்டி பாஜக அழுத்தம் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை தாவேக்கா வந்தால் திமுகவின் வாக்கு வங்கி சரிவு ஏற்படுமா? அத்தைக்கு மீச முளைச்ச பிறகுதான் சித்தப்பான்னு சொல்ல முடியல. இது யூகங்கள், விருப்பங்கள். செய்திகளில் பரபரப்பான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? அந்த புதுசாக ஏற்படுத்தப்பட்ட கட்சி பிஜேபி அதிமுக அலையன்ஸ் போகுமா தெரியாது. ஒரு வாரத்துக்குள்ள நிலைமை தெரியும். யாரோடு கூட்டு சேர்ந்தாலும் சரி, புதிய கட்சி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸு போய் சேர்ந்தாலும் சரி, அவர் என்ன முயற்சித்தாலும், மோடி எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் இங்கே ஒன்றும் நடக்காது. திமுக தான் ஜெயிக்கும். திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அதை ஜெயிக்க வைப்பதற்கு என்னை பொறுத்த மட்டும் நான் வழக்கம் போல் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன். அதனால் ரிசல்ட் டிஎம்கே தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். பிரைம் மினிஸ்டர் 3 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, இந்த தேர்தலுக்கு பிறகு
தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை ஸ்டாலின் இழப்பார். யாரு? இந்தியாவுடைய பிரதம மந்திரி. ரொம்ப லோ ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டார். தேர்ட் ரேட் ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் அறிவாலயத்துக்கு முன்னாடி எல்லா நிருபர்களும் இருந்து இதை கேட்டாங்க. நான் நெற்றியில் அடித்த மாதிரி ஒரு பதிலை சொன்னேன். பத்திரிகா தர்மம் எவ்வளவு கிடைச்சிருக்கு தெரியும். அதை சுத்தமாக எல்லா பத்திரிகையும் கட் பண்ணிட்டாங்க, எல்லா டிவியும் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன்னே இதையும் கட் பண்ணுவாங்க. நீங்கள் எனக்கு வேண்டியவங்க தான், நீங்கள் அனுப்புவீங்க. உங்கள் தலைமையகங்கள் இருக்க அங்கே பெர்மனண்ட்டாக வைக்கோங்கிற பேரை ரிமூவ் பண்ணி ரொம்ப வருஷமாச்சு. அவங்க டிக்ஷனரி என் பேர் கிடையாது. மாலை நேர சம்பாஷணை உரையாடல்கள் நடக்கல, விவாதங்கள், கனல் வெறிக்கும் வாதங்கள், கடுமையான வாதங்கள். மதிமுகங்கிற பேரை இத்தனை வருஷத்தில் அவங்க வாதங்களில் ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. எங்களை விட 10 மடங்கு 20 மடங்கு குறைந்த அளவே ஆதரவு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை பற்றி வானலாவை புகழ்ந்து பேசுறதுக்காக 2-3 பேர் இருக்காங்க. நாங்கள் வலுவாக இருக்கிறோம். அதை ப்ரூவ் பண்ணத்தான் நான் பாத யாத்திரை போனேன். எங்கள் கட்சியில் ஊருக்கு ஊர் உறுதியான தோழர்கள் அதே அளவு இருக்காங்க. நாங்கள் அதை அங்கீகரிக்கவோ என் கட்சி பெயரை உச்சரிக்கவோ கூட மனமில்லை. இப்போ நான் சொல்கிற பதிலை சொல்லிட்டு சொல்கிறேன். இதையும் போட மாட்டாங்க, ஆனால் நான் சொல்கிறேன். அதாவது இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய கேஸ் தட்டுப்பாடு, சின்ன சின்ன உணவு விடுதிகள் எல்லாம் மூட நிலைமை வந்துருச்சு. வாகனங்களுக்கு நீ டீசல் பெட்ரோல் கிடைக்குமான்னு அவங்க தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தொழிற்சாலைகள் எல்லாம் மூட வேண்டிய நிலைமை வந்துடுமோ. சுடுகாட்டில் கொண்டு பாடியை எரிக்கிறதுக்கு மின்மயானத்துக்கு கொண்டு போட்டு அங்கேயும் வேலை செய்ய மாட்டேங்குது. எரிப்பதற்கு கேஸ் பயன்படுத்துகிற இடங்களில் கேஸ் இல்லை. இப்படி ஒரு பரிதாபகரமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆக எல்லா தரப்பும் இந்த எரிவாயு உருளைகள் கிடைக்காதாலும் டீசல் பெட்ரோல் கிடைக்குமாங்கிற சந்தேகத்திலும் பயந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இவ்வளவுக்கும் இத்தனை துன்ப கஷ்டங்களுக்கும் யார் காரணம்? யாராவது காரணமாக இருக்கணும் இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அவர் தான் டொனால்டு ட்ரம்ப். அவர் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் பெர்லினில் ஒரு காலத்தில் அடால்ஃப் ஹிட்லர் எப்படி அத்தனை யூதர்களையும் கொண்டு போயிருப்பேன்னு சொன்னானோ அதுவரை ஈரான் மக்களையே அழிப்பீர்னு சொல்லி இவ்வளவு சாதாரண சமய கற்ற உள்ள நம்ம சகோதரிகள் சங்கடப்படுறதுக்கும் ட்ரம்ப் தான் காரணம். அதனால் என்கிட்ட கேட்டாங்க, இனி நாற்காலியில் முதலமைச்சர் நாற்காலியில் ஸ்டாலின் உட்கார முடியாது. நான் பதில் என்ன சொன்னேன் தெரியுமா? 2029 தேர்தலில் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்தியாவின் தலைமை அமைச்சர் நாற்காலியில் நரேந்திர மோடி உட்காரும் வாய்ப்பே கிடையாது. இது என்னுடைய பதில். கேள்விக்கு பதில். கேள்வியும் போடலை, பதிலும் போடலை. கோயில்பட்டிக்காரங்க சொல்கிறதையாவது நீங்கள் சொல்கிறதையாவது உங்கள் தலைமையகங்கள் போடுதாங்கிறத நான் நாளை வரைக்கும் பார்க்குறேன். கோயில்பட்டியிலேருந்து மதிமுக சார்பாக நீங்கள் போட்டிக்கிட்டாங்க இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு? என்னை பற்றி ஏதாவது நல்லபடியாக பேசுகிறத விட அதுக்கு வஞ்ச புகழ்ச்சியாக பேசுறதுக்கு கூட 2 பேர் இருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம லட்சியம் செய்கிறதில்லை. நான் தான் முதலே சொல்லிட்டேனே, சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற போட்டியிடுவதுங்கிற எண்ணம் 1% கூட கிடையாது. அந்த மாதிரி எண்ணத்துக்கும் இடமில்லை. நான் போட்டி போட போகிறதும் இல்லை. கோயில்பட்டி தொகுதியில் மதிமுக நிற்குமா? கோயில்பட்டி தொகுதியில் மதிமுக தொகுதிகள் எந்த தொகுதிகள் ஒதுக்க போகிறாங்கங்கிறது சிபிஐ சிபிஎம் சிறுத்தைகளுடைய எல்லாம் பேச்சு முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு எண்ணிக்கை ஃபைனலைஸ் பண்ண பிறகு தான் ஒவ்வொரு கட்சிக்கு எந்த தொகுதி கொடுப்பது என்ப அந்த கருத்து பரிமாற்றம் நடந்து அப்போ தான் தெரியும் எந்த தொகுதி நமக்கு அலாட் பண்ணுறாங்க. சொல்ல முடியாது. தாவேக நிர்வாகியாக ஆதவர்ஜினை வந்து திமுக மிரட்டினதுனால தான் ரஜினிகாந்த் கட்சி அவர் பயந்துட்டாரு. விஜய்க்கு வந்து 10 மடங்கு மனதைரியம் இருக்கு, ரஜினிகாந்த் பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ரஜினிகாந்த் பயப்படலை. ரஜினிகாந்தை பொறுத்த மட்டும் அவர் சூப்பர் ஸ்டார்கள் மட்டும் இல்லை, ஒரு பண்பாளர், மனிதாபிமானம் உள்ள பண்பாளர். யாரையும் புண்படுத்தி அவர் எப்பயும் பேசவும் மாட்டார். அவர் பயப்படுற அவர் முந்தையே வந்து ஒரு முடிவெடுத்து ரொம்ப யோசித்து பார்த்து
இந்த அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராது தேர்தல் அப்படி முந்தைய முடிவெடுத்துட்டார். இவங்க கற்பனையாக புது கட்சிக்காரங்க எதையாவது சொல்லணும்னா அவரை பற்றி சொல்கிறாங்க. அவர்கிட்ட தனியாக போய் கேட்டால் ரஜினிகாந்த் புதுக்கட்சி தலைவரை பற்றி சொல்வார். அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியும், அதை நான் சொல்லுவேன். தலைமை தேர்தல் அதிகாரி வந்து பதவி நீக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி வந்து சரியான மூவ் நடந்தால் மகிழ்ச்சி.